அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், அவனை எவ்வாறு சீரழிக்கும் என்பதை குறித்தும், எது பாவம் என்பதை குறித்தும் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் பாவத்தின் ஒரு தன்மையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேகர் ஒரு குடிகாரனாய் மாறுவதற்கு காரணம் என்னவென்றால், என்றோ ஒரு நாள் கொஞ்சம் குடித்து பார்த்திருப்பார்கள். ஆனால் அந்த குடியின் ஒரு ருசி, இன்பம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அவர்களை தனக்குள் அடிமையாக்கி முற்றிலும் அவன் குடிக்கு அடிமையாகிறான். அது பிசாசின் தந்திரம். அதே விதமாக போதை மருந்துகளை உபயோகப்படுத்துகிறவர்களும் முதலில் என்றாவது எப்பொழுதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்றால் ஒரு அப்படி என்று ஆரம்பிக்கிறவர்கள் அனுதினமும் அதை எடுக்க ஆரம்பித்து கடைசியில் அவர்கள் குடும்பத்தை மறந்து, வேலையை மறந்து போகாமல் போதையிலேயே அமிழ்ந்து கிடக்கிற ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் சீரழிகிறார்கள். இந்த அடிமைத்தனத்திற்குள் ஒரு பாவம் ஒருவனை நேரடியாக நடத்துவது இல்லை. அது படிப்படியாக இந்த பாவம் ஒருவனை ஆட்கொள்ளுகிறது. வேதம் இதை தெளிவாக சில வசனங்களின் மூலமாக நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக நாம் இன்றைக்கு பாவம் என்ன செய்யும் என்றால், வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்று விட்டான். அதோடு முடிந்தது என்று நினைத்தான். ஆனால் அந்த பாவத்தை தேவன் மறக்கவில்லை. அவர் காயினிடத்தில் விசாரிக்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அது வீட்டிற்குள் வரவில்லை, ஆனால் உன் வாசற்படியில் பாவம் படுத்திருக்கும். இன்னும் அது உன் சரீரத்திற்கும் உன் ஆத்துமாவிற்கும் வெளியில்தான் அந்த பாவம் இருக்கிறது. இன்னும் உன் உள்ளத்திற்குள் அந்த பாவத்தின் ஆளுகை வரவில்லை. ஆனால் பாவம் வாசற்படியில் படுத்திருந்தால் உங்கள் வீட்டிற்குள் யாராவது வர முடியுமா? ஒரு பெரிய பாம்பு ஒன்று உங்கள் வீட்டு வாசற்படியில் படுத்திருந்தால் வீட்டிற்குள்ளவர்கள் வெளியே வர முடியாது, வெளியே உள்ளவர்கள் உள்ளே வர முடியாது. அப்படி என்றால் அந்த பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிற்குள் வர முடியாதபடி தடுக்கும். வெளியில் இருந்தாலும் எனக்கு ஒரு நன்மை வருவதை அந்த பாவம் தடுத்துவிட முடியும். எனவேதான் தேவன் சொன்னார், பாவம் உன் வாசற்படியில்
படுத்திருக்கும். அந்த என் என் சரீரத்திற்கு வெளியே, என் ஆத்மாவிற்கும் சிந்தைக்கும் வெளியே அந்த பாவம் இருக்கும் பொழுதே நான் அந்த பாவத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். எனக்குள்ளாய் நான் தவறு செய்துவிட்டேன் என்று தெரிந்த பொழுதே இனி நான் இதை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ண வேண்டும். நமக்கு அருமையானவர்களிடத்தில் நான் இந்த மாதிரி ஒரு தப்பு செய்தேன், இனி செய்ய மாட்டேன்னு சொல்லிடணும். நாம் நம்முடைய தீர்மானத்தையும் சொல்லணும், தவறையும் சொல்லிவிட வேண்டும். அப்பொழுதுதான் இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி அது தடுக்கும். தேவனிடத்திலும் சொல்லி, தேவனே நான் தப்பிதம் செய்தேன், இனி இதை செய்யாதபடி என்னை பலப்படுத்தும் என்று கேட்டு அந்த பாவத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். வீட்டிற்குள் வராதபடி அந்த பாவத்தை வெளியிலேயே கொன்றுவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த பாவம் அடுத்து என்ன செய்யும்? சங்கீதம் 51:3 நாம் வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. வீட்டின் வாசற்படியில் நின்ற பாவம் இப்பொழுது வீட்டிற்குள் வந்து உங்களுக்கு முன்னாக நிற்கிறது. எனக்கு முன்னாக ஒரு உருவம் நின்றால் நான் வேறு எதையும் பார்க்க முடியாது, இந்த உருவத்தை தான் பார்க்க முடியும். அந்த நான் சுவைத்து ரசித்து அனுபவித்த ஒரு பாவம் இப்போ எனக்கு முன்னால் நின்றால் நான் அந்த இன்பத்தையே நினைப்பேன். அந்த பாவம் எனக்கு தந்த சுவையை, சந்தோஷத்தையே நினைத்து இனி எப்போ செய்வேன், எப்படி செய்வேன்னு இருக்கும். என் மனதில் இருந்து வேத வாசிப்பு அகன்று போகும். எனக்கும் தேவனுக்கும் ஜெபத்தின் மூலமாக உள்ள உறவு அது அழிந்து போகும். ஆலய வாஞ்சை அற்று போகும். தேவனுக்கு பயந்த பயம் என்னை விட்டு நீங்கும். இந்த பாவத்தை நான் செய்ய எப்பொழுது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எப்பொழுதும் இந்த பாவத்தையே நினைத்து கொண்டிருப்போம். அதைத்தான் தாவீது சொன்னான், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. முன்னால் நின்று கொண்டிருக்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட முடியும். நாம் வாசிக்கிறோம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே இயேசுவை நோக்கி ஓட கடவும். பாவத்தை, என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை தள்ள முடியும். நான் தீர்மானம் பண்ண வேண்டும், நான் பாவத்திற்கு அடிமை ஆக மாட்டேன் என்று சொல்லி, இயேசுவே நான் உம்மை நோக்கி ஜீவிக்க விரும்புகிறேன், உம்முடைய பிள்ளையாய் ஜீவிக்க விரும்புகிறேன், இந்த பாவத்தை நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஒன்றை கேட்க வேண்டும். தகப்பனே, இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை பலப்படுத்தி அருளும், என்னோடு கூட இரும், என் உள்ளத்திற்குள் வாரும் என்று நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். இந்த பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறதே ஒழிய இன்னும் என்னை சிறை பிடிக்கவில்லை. எனவே நான் இந்த நிலையிலும் நான் தேவனை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து நான் இந்த பாவத்தை தள்ளிவிட முடியும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை
தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுங்கள். உங்களால் தள்ள முடியும், உங்களால் அதை விரட்ட முடியும். முயற்சி செய்யுங்கள். தேவனுடைய ஒத்தாசையோடு அதை தள்ளிவிட முடியும். இன்னும் நாம் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்வோம் என்றால் என்ன நடக்கும்? பாவம் நம்மை பிடித்து கொள்ளும். வாசற்படியில் கிடந்தது, முன்னாக நின்றது, இப்பொழுது என்னை பிடித்து கொள்ளும். எண்ணாகமம் 32:23 நாம் பார்க்கிறோம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். எதிராக நின்ற பாவம் தன் கரங்களை நீட்டி நான் அசையாதபடி என்னை சிறைப்படுத்துகிறது. பாவம் என்னை சுற்றி தன் பாவ கயிறுகளால் கட்டும் பொழுது நான் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்குள் வந்து விடுகிறேன். ஒரு முறை ஒரு அண்ணனும் தம்பியும் வெள்ளத்தில் அடித்து வருகிற பொருட்கள், மரங்கள் இவைகளை இழுத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு கருப்பாக ஒரு கம்பளி கட்டு போன்ற ஒன்று மிதந்து வருவதை பார்த்தார்கள். அண்ணன் சொன்னா, அது கம்பளியா இருக்குமோ? அதுக்குள்ள தம்பி பாஞ்சிட்டான், வெள்ளத்துக்குள்ள போய் அதை பிடிச்சிட்டான். ஆனால் பிடிச்சதுக்கப்புறம் அண்ணன் பார்க்குறான், அந்த கம்பளி கட்டோட தம்பி தண்ணிக்குள்ளே முங்குறான், எழும்புறான், முங்குறான். பார்த்தான் ஏதோ ஆபத்துன்னு. அவன் அண்ணங்காரன் சொன்னான், டே அது வேண்டாம், விட்டுரு, நீ வந்துரு, உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படின்னா. அவன் அங்கேருந்து சொன்னான், நான் விட்டுட்டேன், அது என்னை விடமாட்டேன் என்கிறது. காரணம், அது கம்பளி கட்டல்ல, உயிருள்ள ஒரு கரடி. பாவம் அப்படித்தான் இருக்கும். நான் மேனேஜ் பண்ணக்கூடிய, சமாளிக்கக்கூடிய ஒரு பாவமாக தோன்றும். ஆனால் அந்த பாவம் அது உயிருள்ளதாக என்னை பிடித்து தண்ணீரில், வெள்ளத்தில் அமிழ்த்தி கொன்று போட அதால் முடியும். உங்களால் விடுபட முடியாது. அவன் அங்கே தண்ணீரில் இருந்து சொன்னான், நான் விட்டுட்டேன், ஆனால் அது என்ன விட மாட்டேன்னது. யாராவது அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அந்த பாவத்தினின்று அவனால் விடுபட முடியாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நாம் இன்றைய அரசியலில் பார்க்கிறோம், என்றோ செய்த ஒரு பாவம் இன்றைக்கு முளைத்தெழும்பி அந்த அரசியல்வாதிகளை சிறைக்குள் தள்ளுகிறது. பாவம் அது தூங்குவதில்லை, அந்த பாவம் எப்பொழுதும் விழித்திருக்கும். அதனால்தான் பேதுரு சொல்லுவான், எவனை விழுங்கலாமோவென்று உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வகை தேடி சுற்றித் திரிகிறபடியால் விழித்திருங்கள். பாவம் எளிதில் விடாது. பிடித்து கொண்ட பாவம் இன்னும் நம் சரீரத்திற்கு வெளியில்தான் இருக்கிறது. யாராவது ஒருவருடைய ஒத்தாசை இருந்தால் நாம் விடுபட முடியும். ஆனால் இன்னும் ஒரு நிலை இருக்கிறது. அது என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் அங்கே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். பாவம் என்ன செய்யும் என்கிற தன்னுடைய அனுபவத்தை பவுல் அங்கே சொல்லுகிறான். 15ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் வெறுக்கிற அசிங்கத்தை, அருவருப்பை நான்
செய்கிறேன். இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் சொல்லுவேன், ஆமாம், ஆலயத்துக்கு போகிறது நல்லது, ஜெபம் பண்ணுறது நல்லது, பைபிள் வாசிக்கிறது நல்லது, ஆனால் எனக்கு இது வேண்டாம். 16ஆம் வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் 17ஆம் வசனம், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்தது. எனக்குள் வாசமாயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாசற்படியில் படுத்திருந்தது, எனக்கு முன்னே எழுந்து நின்றது, தொடர்ந்து பிடித்தது, எங்கே போனாலும் விடலை. அந்த பாவ இச்சை என்னை விட்டு அகலவே இல்லை, அது என்னை தொடர்ந்து பிடித்தது. இப்பொழுதோ எனக்குள் வாசம் பண்ணுகிறது. வாசம் பண்ணுகிறது என்றால் அர்த்தம் என்ன? நான் ஒரு வீட்டிற்குள் வசிக்கிறேன் என்றால் அந்த வீடு எனக்கு சொந்தம். ஆகவே பாவம் எனக்குள் வாசம் பண்ணும் என்றால் பவுலப்போஸ்தலன் அந்த 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன். பாவத்துக்கு கீழாக நான் என்னை விற்று போட்டேன். ஆகவே நான் பாவத்திற்கு அடிமையாகி அந்த பாவம் எனக்குள் வாசம் பண்ணுகிறது. அந்த பாவம் எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். நான் மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் டு மை ஃபேமிலி. ஆனால் இந்த பாவம் எனக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது அது சொல்லும், உன் குடும்பம் உனக்கு செகண்டரி தானே, நீ தான் முக்கியம், உன் இன்பத்தை நீ அனுபவி என்று சொல்லும். நான் மாய்மாலக்காரனாவேன். நான் பாவத்தையும் அனுபவிப்பேன். அதே நேரத்தில் அது என் குடும்பத்திற்கு தெரியக்கூடாது என்பதற்காக நான் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாய் இருப்பது போல் நடிப்பேன். ஆனால் என் உள்ளமோ தூரமாய் அந்த பாவ சிற்றின்பத்திலேயே இருக்கும். சகோதரனே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் நீர் வாழ்ந்து மாய்மாலம் பண்ணி ஏமாற்றி கொண்டிருப்பீர் என்றால் உம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறியும். உம்முடைய ஒவ்வொரு சிந்தையையும் நோக்கத்தையும் செயலுக்கான காரணத்தையும் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்து, நான் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட எண்ணங்களை எல்லாம் உலகத்திற்கு முன்பாக காண்பிக்கும் பொழுது உம்முடைய மனதில் ஓடுகிற எண்ணங்களை, சகோதரியே, உன் மனதில் ஓடுகிற எண்ணங்களை உன் கணவனும் தாய் தகப்பனும் உன் பிள்ளைகளும் பார்க்கும் பொழுது நீ என்ன செய்வாய்? அதுதான் உனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம் உன்னை அடிமையாக்கினதின் வெளிப்பாடு. நீ பாவத்திற்கு அடிமை என்றால் விரும்புகிற நன்மையை செய்ய மாட்டாய். ஆனால் தேவன் நல்லவர் என்று ஒத்துக்கொள்வாய். எனக்கு அவர் வேண்டாம் என்று தள்ளிவிடுவாய். எனக்கு பாவம்தான் வேண்டும் என்று சொல்லி பாவத்திலேயே நீ திளைத்திருப்பாய். ஆனால் அந்த பாவம் உன்னை மரணத்திற்குள்ளாக்கும். நியாய தீர்ப்பிலே உன்னை அக்கினி கடலுக்குள் தள்ளிவிடும். என்ன செய்கிறீர்? விரும்புகிற நன்மையை
செய்யாமல் விரும்பாத தீமையை செய்தால், அருவருப்பை செய்தால் நீர் பாவத்திற்கு அடிமை. பாவத்திற்கு அடிமையான எவனும் தானாக விடுபடவே முடியாது. தானாகவே விடுபட முடியாது. அதனால்தான் அநேகரை விடுவிக்க பலவித முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனால் உண்மையான விடுதலை இயேசுவினிடம் மட்டுமே உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சகோதரனே, இந்த விடுதலைக்காய் தேவனிடத்தில் ஜெபித்து உம்மை அலைக்கழிக்கிற இந்த பாவத்தினின்று விடுபடுவீர்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பரிசுத்தம் எல்லாவற்றையும் இழந்து குடும்பத்திற்குள் சந்தோஷமாய் இருக்க முடியாமல் கள்ள உறவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.